டேய் என் பையனை விட்டுருங்கடா. சொன்னதையே சொல்லிட்டு இருக்கியே பசு. டேய் என்னடா வேணும் உங்களுக்கு? அவனை விட்டுருங்கடா. இத பாரு, சும்மா நீ சொன்ன உடனே விடுறதுக்கு நாங்க ஏன் அவனை கஷ்டப்பட்டு கடத்தணும்? ஒண்ணும் இல்ல பசு, விஷயம் ரொம்ப சிம்பிள். காவேரி குடும்பத்தை விட்டுருன்னு சொல்லு. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. நாள் வரைக்கும் போய் பெரிய டிராமா பண்ணி அவங்கள அழ வச்சு கெஞ்ச விடு, கால்ல விழ வச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட பசு, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. அப்படிலாம் நீ செஞ்சா அந்த விஜய் பாத்துட்டு சும்மா இருப்பான்னு நினைச்சியா? அதுக்காக என் பையனையே கடத்துவீங்களா? வேற என்ன பண்ண சொல்ற? கோர்ட்ல போய் நீதி நியாயம் நிக்கணுமா? அதெல்லாம் உன்ன மாதிரி ஆளுகிட்ட ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஒட்டு மொத்தமா உங்க எல்லாரையும் அழிச்சிருவேன். ஓவரா பேசுனேன்னு வச்சுக்கோயேன், உன் ராகவன் நாங்க அழிச்சிடுவோம். பரவாயில்லையா? அழிச்சிருச்சுமா? இப்ப நான் என்ன செய்யணும்? நீ என்ன பண்ற? உடனே கிளம்பி சென்னைக்கு வா. இங்க பாரு, நீ என்ன பண்ற? நல்ல புள்ளையா போய் காவேரி வீட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கையில எடுத்துக்கோ. அவங்க வீடு அப்படியே அவங்களுக்கு வந்தா அதுக்கு என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும்ல. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு உடனே சென்னைக்கு. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏமா விளையாடுறீங்கடா? யோ மாமாவை எனக்கு தெரியும், மாமா உன்னை பத்தி நல்லா தெரியும். அப்பா பேசுங்கப்பா, ராகவ் ஏதாவது பண்ணிட போறாங்க. நான் வந்துடுறேன். எல்லா பத்திரமும் எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க வரணும்? சென்னை வந்துட்டு போன் பண்ணு ராஜ்.